வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜகார்த்தாவில் இருக்கிற காய்கறி மார்க்கெட் தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஊர் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி தான், ஆனால் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, சைஸில் கொஞ்சம் சின்னது தான். ஆனால் இந்த குட்டி குட்டி கடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் சப்ளை ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் மூட்டையெல்லாம் இருக்கும், எல்லாமே பல்காக வாங்கிட்டு போவாங்க. ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க. நம்மளும் இங்கே ஸ்ட்ரைட்டாக வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, நம்மளுக்கு மினிமம் 1/2 kg கம்மியாக வாங்கவே முடியாது. சில கடையில் 1/2 kg கூட கொடுக்க மாட்டாங்க. 1 kg கம்பல்சரியாக வாங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே சில வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும். அதாவது பீட்ரூட், காலிஃப்ளவர், கத்திரிக்காய், குடமிளகா, அப்புறம் முட்டைக்கோசு, பாவக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, லெமன், இதெல்லாம் சாதாரணது எல்லாத்தையும் உள்ளே கிடைக்கும். அப்புறம் ப்ரொக்கோலி, சேனக்கிழங்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் மற்றது எல்லாம் தக்காளி, வெங்காயம், அந்த புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் இந்த பரங்கிக்காய் கிடைக்கும். அப்புறம் பேபிகார்னு, ஸ்வீட் கார்னு, இதெல்லாம் கிடைக்கும். வெள்ளரிக்காய், இதெல்லாம் எந்த இடத்துல வேணாலும் வாங்கலாம். கீரை வகைகள்லையும் பார்த்திங்கன்னா 2-3 கீரை தான் இருக்கும். அப்புறம் இந்த பலாக்காய் நல்லா கிடைக்கும். இங்கே பலாப்பழமும் நல்லா கிடைக்கும். கருவேப்பிலையெல்லாம் இங்கே அங்கங்கே ரோட்லேயே இருக்கும், அப்படியே பறிச்சிட்டு வந்துக்கலாம். வாழையிலையும் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் முருங்கைக்கீரை, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, கோவக்காய், இதெல்லாம் நாங்கள் ஃப்ளாட்டில் ஒரு கடை காமிச்சோம் இல்லையா, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் காய்கறி கடைன்ட்டு, அங்கேயே கிடைக்கும், அங்கே வாங்கிக்கலாம் இதெல்லாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஷா இந்தோனேஷியான்னு சொல்லிட்டு அதுதான் பேசுவாங்க. இந்த ஊரில் அவ்வளோவா இங்கிலீஷுமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. இங்கே லோக்கல் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த ஊர் லாங்குவேஜ் ஓரளவுக்கு பேசுவேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாகவே பேசுவாங்க. அப்புறம் இங்கே பார்கெயின்லாம் பண்ண முடியாது. அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் வாங்கியே ஆகணும். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா வெளியில் விற்கிறத விட இங்கே தான் கம்மியாக இருக்கும். அப்புறம் காய்கறிகளும் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் போய் வாங்கிப்போம். இது எங்கள் வீட்டிலேருந்து வரதுக்கே 20 minutes ஆகும். ஸோ அதனால் அடிக்கடி வர முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பிஸியான ஏரியா அது. அதனால் வீடியோ ரொம்ப ராங்காக எடுக்க முடியல என்னால். எப்போதுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவும் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். அதனால தான் நானும் வேகமாக பேசிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மேலும் இந்தோனேஷியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. See you on next video. Bye.